ஒரு ஹீரோ நல்லா எப்படி இருந்தாலும் நல்லா இருக்காருங்க. உடம்பே பயங்கரமா இருக்குங்க. அவருக்கு நடந்து வராரு வேற மாதிரி இருக்கு. தனுஷ் மாதிரியே இல்ல அது. என்னடா அது ஏதோ எரும மாடு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. வடச்சென்னை என்னதான் கம்பேர் பண்ணாலும் வடச்சென்னை அளவு வராது. இப்போ 50வது படத்தில் வந்து அவங்க அண்ணன் வந்து மறுபடியும் வந்து இவர் டைரக்ஷனில் அவர் வேர்ட்ஸாக ட்ரைலரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது அதுவே ஒரு சூப்பரான விஷயம். ஃபர்ஸ்ட் நாள் போகிறோம் தெறிக்க விடுறோம். நல்லா இருந்துச்சு பார்க்க. லைக் டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல பண்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா பார்த்த உடனே என்னோட இன்ட்ரெஸ்ட் கேட்ச் பண்ணது அப்படி பார்த்தா எஸ்ஜே சூர்யா சார் அவருடைய ரோலும் ஒரு மாதிரி கொஞ்சம் கெத்தா நல்லா இருந்துச்சு. இவங்க தனுஷ் சாரோட கெட்டப் ஓவரால் லுக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி வருது அப்படின்றதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஏஆர் ரஹ்மான் கேட்க வேணும். நல்லா அந்த ட்ரைலர் எண்ட்ல அந்த மியூசிக் வாஸ் லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹீரோ நல்லா எப்படி இருந்தாலும் நல்லா இருக்காருங்க. அவங்க ஆக்டிங் தான் பார்க்கணும். லைக் பிசிக்கல் அப்பியரன்ஸ் அதெல்லாம் முக்கியம் இல்ல. பட் இந்த கெட்டப் நல்லா இருக்கு. அவருக்கு ரொம்ப சூட் ஆகுது. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ட்ரைலர் மாசு செம்ம மாசு கொலை மாசு தெறிக்க விட்டாருன்னு சொல்லணும். ஓப்பனிங்ல செல்வராகவன் டயலாக் கூட அப்படியே ஆரம்பிக்குது. தூக்குது ட்ரைலர்லயே இந்த தூக்குனா படத்துல என்ன தூக்கு போகுதுன்னு தெரியல. அப்படியே தூக்குது. காட்டிலே எது மோசமானதுன்னு தெரியுமா அப்படின்னு நம்மளாம் சிங்கத்துக்கு தான் டப்புன்னு போவோம். ஆனா சிங்கத்தோட ஓனாய் தான் மோசமானதுன்னு ஆரம்பிப்பாரு. எதுக்காக அது சொல்றாருனாக்கா யார் சிங்கம் யார் ஓனாயி பிரகாஷ்ராஜ் இருக்காரு, எஸ்ஜே சூர்யா இருக்காரு, அப்படியே அடுக்கிக்கிட்டே போறாங்க. செல்வராகவன் இருக்காரு. அப்படியே கேஸ்ட் பேங்க் அப்படியே அந்த நடிப்பு அரக்கர்கள் அசுரன்கள்னு சொல்லுவாங்களா அந்த அப்படியே எல்லாமே இருக்காங்க உள்ள. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவலு. மியூசிக் தெறிக்க விட்டுருக்காரு ஏஆர்மன். அப்படியே ரத்தத்தோட குளிப்பாட்டுறாங்க. வெறும் ரத்தாரா ஓடுற மாதிரி காட்டுறாங்க. எடுத்தோடனே ரத்தாரிலே ஓடுது. எந்த அளவுக்கு இது மாசா இருக்க போகுதுன்னு தெரில. இல்ல டோட்டலாவே இந்த வெட்டு குத்து இப்படியே போயிட்டு இருந்தாலும் போர் அடிச்சிடும். எதுக்காக அதெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கதை போனுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷாருக்கு இது மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். 50வது படம் வேற. 50வது படம் அவரே டைரக்ஷன் பண்றாரு. எவ்வளவு பெரிய கட்ஸ் பாருங்க அது. 50வது படம் ஒரு மிகப்பெரிய டேரக்டரை கொடுப்போம், பெரிய ஆளுங்கள்ட்ட கொடுத்து பெருசாக எடுப்போம், அந்த மாதிரி இல்லாமல் நானே எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த போல்ட்னஸுக்காகவே இந்த படம் பயங்கரமாக ஓடணும். எல்லாரும் போய் பார்க்கணும் கண்டிப்பாக அதை நினைக்கிறேன். அதாங்க அதான் ராவா இருக்கு. லுக்கெல்லாம் சும்மா ரெகடு தான். தெறிக்க விட்டுருக்காப்புல. ராவா இருக்கு. கொலமாசா இருக்கு. உடம்பே பயங்கரமா இருக்குங்க. அவருக்கு நடந்து வராரு வேற மாதிரி இருக்கு. தனுஷ் மாதிரியே இல்லை அது. என்னடா அது ஏதோ எரும மாடு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு ஸ்லிம்மு தான் அவரோட அழகே. இதுல வேற மாதிரி இருக்காரு. தெறிக்க விட போதுன்னு நினைக்கிறேன். நயமா ஓப்பனிங் பிச்சுக்கும். ஏங்க அதை தாங்க ஆமாங்க அந்த அதாங்க அதுக்கு சொல்ல வார்த்தை இல்லைங்க. தனுஷ் டைரக்ஷன்லாம் சத்தியமாக அவன் நம்ப மாட்டான். படம் வந்ததுக்கப்புறம் ஒரு சிங்கர், டான்ஸரு, பர்ஃபார்மரு, ஆக்டர் இதை எல்லாத்தையுமே தாண்டி மிகப்பெரிய டைரக்டர் தனுஷ்னு சொல்கிற மாதிரி ஆக போகுது. அப்படி தான் கொண்டு வர போகிறாரு. ஏன்னா செல்வராகவன் தம்பி அவர் ஒரு காலத்தில் புதுப்பேட்டெல்லாம் அடித்து தூள் பண்ணவர். ஸோ கற்றுக்கிட்ட இடம் பெருசு. அதனால் ஆடுற ஆட்டம் பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைலர் நல்லா இருந்தது. அதேமாரி ஃபைட் சீக்வன்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த பாட்டு தான் அதில் ஹைலைட்டு. ஆனால் வடச்சென்னை அளவுக்கு எதுவும் வராது. வடச்சென்னை என்னதான் கம்பேர் பண்ணாலும் வடச்சென்னை அளவு வராது எதுவுமே. செம்மையாக இருந்ததுங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து ஒரு நல்ல இன்ட்ரோவாக இருந்தது தனுஷ்க்கு. அந்த இன்ட்ரோ வந்து அவங்க அண்ணனே பண்ணுறது இன்னும் சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான் எல்லாருக்குமே தெரியும். இவர் அது 50வது படம்னு போட்டிருக்காங்க. நானும் செக் பண்ணல. 50வது படம் போட்டிருக்கேன். ஸோ 50வது படத்தில் வந்து அவங்க அண்ணன் வந்து மறுபடியும் வந்து இவர் டைரக்ஷனில் அவர் வேர்ட்ஸாக ட்ரைலரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது அதுவே ஒரு சூப்பரான விஷயம். அந்த நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறது என்னன்னா தனுஷ் இந்த பெரிய ஆக்டர் நல்ல ஆக்டர் நம்மளுக்கு தெரியும். அதே சமயம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்ல. அது வந்து எஸ்ஏ சூர்யா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் சூப்பராக பண்ணியிருப்பார். கண்டிப்பாக பண்ணியிருப்பார். அதில் வார்த்தைக்கிறதே கிடையாது. ஆனால் எஸ்ஏ சூர்யாவுக்கு நம்ம வந்து அவர் நடிப்பு அரக்கன் ஆக்கிட்டாங்க. அவர் எதிர்க்க நின்று ஒரு 50வது படம் கொடுக்குதுன்றது வந்து ஒரு தனி ஒரு தைரியம் தான். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்கணும் தான் இப்போ எல்லாம் பொதுவாக படம் பார்ப்பாங்க, நினைப்பாங்க. 50வது படம் நம்ம நல்லா ஹிட் கொடுக்கணும், பெரிய ஹிட் ஆகும், எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் வந்து அது வந்து ரிஸ்க் எடுக்குதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அவரே டைரக்ட் பண்ணுறாரு. ஏன்னா எல்லா ரெஸ்பான்ஸும் அவர்கிட்டே வந்துடும். இல்லைனா கூட வந்து நம்ம சொல்லிக்கலாம், வந்து வேறு யாருனா பண்ணிக்கலாம், சரி அவர் டேரக்டர் மேலே சொல்லிக்கலாம், நம்ம நல்லா நடித்தேன், டேரக்டர் தான் சொதப்பிடாருன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இதில் அதுமாரி சொல்ல முடியாது. ஏன்னா அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரே நடிச்சு இருக்காரு. ஸோ அதில் வந்து அப்புறம் வந்து கூட இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு. பொதுவாக பிரகாஷ்ராஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாரு நம்ம தமிழ் படத்தில். இப்போ வந்து மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஆக்டர்ஸை வந்து எப்பவுமே வந்து தனுஷ் வந்து
கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே வந்து நான் மலையாளத்தில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. மலையாளத்துலன்னு இல்லை, எந்த நல்ல ஆக்டராக இருந்தாலும் கூட சேர்ந்து நடிக்க வைக்கிறாரு. அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஆக்டிங் ஸ்கோப்புன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ் சினிமாவில். கம்பேரிட்டிவ் மலையாள படம் பார்க்கும்போது வந்து தமிழில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து தனுஷ் ஒரு நல்ல ஆக்டர் தான். அவருக்கான ஃபீடிங் வந்து செல்வராகவன் அப்புறம் வெற்றிமாறன் இவங்க தான் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நம்மளால அவரோட ஆக்டிங் ஸ்கோப் அதிகமாக பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி இந்த படத்தில் அவரே நடிக்கிறதுனால அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ பார்க்கலாம். மேபி கான்செப்ட் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இதுக்கப்புறமா சும்மா த்ரில்லராக இருக்குது. நைட்டில் ஃபுல் அண்ட் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ தனுஷோட டைரக்ஷன்லாம் கூட நல்லா இருக்குது. கேரக்டரும் நல்லா இருக்குது. இல்லை எப்பவுமே தனுஷ் லுக்லாம் தரமரம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது பார்க்க. அப்போ பார்த்தா தெரியும் ஃபைட் சீன். ட்ரைலர் வரைக்கும் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. அதான் சொல்லிட்டாங்களேங்க, காட்டில் வந்து சிங்கத்தோட ஓநாய் தான் ரொம்ப இதானது. ஓநாய்கள் கூட்டமாக தான் வேட்டையாடும், சிங்கம் தனியாக நின்று அடிக்கும். இதில் யார் சிங்கம் யார் ஓனாய்? கண்டிப்பாக ஓனாய் வந்து எஸ்ஜே சூர்யா அந்த குரூப் ஆஃப் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக நின்று அடிக்கிறது சிங்கமாக தான் இருக்கும். ஸோ சிங்கமும் கூட்டமாக தான் ஆடும். பார்ப்போம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆமாம், நடிப்பு அரக்கன், இந்த பக்கம் நடிப்பு அசுரன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தியேட்டர் பிளாஸ்ட் ஆயிரும். கண்டிப்பாக FTFS கிழிஞ்சிரும். கண்டிப்பாக கிழிஞ்சிரும். ஏஆர்மான் அதை சொல்ல, அதை பாருங்க. ஆமாம் ஏங்க, அதுதாங்க ட்ரெண்டிங்காகவே இருந்தது ஒரு வாரமாக. ஏஆர்மான் மியூசிக்கு ஒரு வாரமாகவே அந்த பாட்டு தான் போயிட்டு இருந்தது. எதை திறனாலுமே அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வேற லெவலில் இருக்குங்க. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. வெறித்தனமாக இருக்குங்க. பயங்கரமாக ஃபர்ஸ்ட் நாள் போகிறோம், தெரிக்க விடுறோம். நல்லா இருக்கு. அதான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. பீப்புளுக்கு என்ன வேணும்ன்றத அவர் கரெக்டா நேரத்துக்கு லைக் புரிஞ்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி டெலிவர் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டெலிவர் பண்ணுவாரு. ரவுடி மூவின்னு சொல்லிட முடியாது. ராவா இருந்தாலும் லைக் ஒரு குட் சோஷியல் கான்டென்ட், ஒரு குட் இமோஷனல் மெசேஜ் இருந்துச்சுன்னா நல்லா ரீச் ஆகும். அவ்வளவுதான். லைக் அவ்வளவுதான். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பிடிச்சிரும் அப்படின்னு தான் நம்புறேன் நான். நல்ல படமா இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். கேர்ள்ஸ் பாய்ஸ் ஆமா, ஒரு கியூரியாசிட்டி தான் எப்பயுமே. லைக் மூவிஸ் வரதுனாலே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் தான். ஆப்வியஸா ஒரு நல்ல காம்பினேஷன்ல வர மூவி வெயிட்டிங் தான்.